பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 22 மற்றும் 23. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உமது பிறந்த நாளை கொண்டாட அநேக பிள்ளைகளை ஒன்றாக இணைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே உமக்கு பிறந்த நாளை ஏறெடுத்து கொண்டாடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் என் ஆண்டவருடைய பெயர் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கு புகழ் உரைத்து உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்தி உமது பிறந்த நாளை கொண்டாடி இந்த நாளிலே ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் நீர் கடந்து வரவில்லை என்றால் எப்பொழுதோ நாங்கள் மாய்ந்து போயிருப்போம் சுவாமி. எப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு நாங்கள் அழிந்து போயிருப்போம் சுவாமி. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களுக்காக மாசு மறுவற்ற தெய்வமாக எங்கள் நடுவிலே எங்களை தேடி வந்து இம்மானுவேலின் தெய்வனாக எங்கள் நடுவில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை தென்றலிட்டு வணங்குகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமது பெயரை போற்றுகின்றோம். உமது பெயருக்கு சாட்சியாக வாழ நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதை வல்லமையாய் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். தூயதொரு உள்ளத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாட்களிலே. ஏனென்றால் இந்த உலகம் விழித்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே என் ஆண்டவர் மட்டுமே மீட்பர் என்று சொல்லி வான தூதர்களோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இவருடைய வாழ்க்கையிலே மீண்டும் அது பிறந்த நாளை கொண்டாட ஒரு நாளை வாழ்க்கையை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவதற்காக நீர் எங்களை தேடி வந்தீரேன். பாவங்களை மன்னிப்பதற்காக பரிசுத்த தெய்வமாய் எங்களுடைய நடுவில் இருக்கின்றீரே. எங்கள் மீட்பரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, சில நேரங்களில் தவறு இருக்கின்றோம். அநேக முறை உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருக்கின்றோம். உம்மை தேடாதபடி, நாடாதபடி, பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி, திருப்பலில் பங்கு கொள்ளாதபடி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்காதபடி, ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அவ்வாறு எழுந்த பிறகும் கூட இந்த நாளிலே உம்மை தரிசிக்க, உம்மை பார்ப்பதற்கு, உம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களை கைவிடாதபடி எங்களை தாங்குகின்றீர் என்பதற்கு இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதே ஒரு சாட்சி சுவாமி. ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 7 இறை வார்த்தையில், கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்விற்கே அழைத்தார் என்றும். ஆம் தகப்பனே, ஒரு தூய வாழ்வு வாழ வேண்டும். ஒழுக்க கேட்டில் விழுந்துவிடக் கூடாது. நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும். முழு இதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரோடு வழி நடக்க வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுப்பவற்றை நாங்கள் கேட்டு செயலாற்ற வேண்டும் என்பதற்காகவே தூய்மையோடு நடக்க தூயதொரு உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றீர். ஒவ்வொரு இதயத்தில் இருந்தும் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை கொடுப்பதற்காக தேடி வந்திருக்கின்றீரே. ஆண்டவரே, யாரெல்லாம் நான் மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உம்மை தேடி வந்து
உமது பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி உருக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, பஞ்சாடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்நோக்கை நீர் புரிந்து கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த அதிகாலையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் என் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபையை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, திருச்சபையில் அவர்கள் இணைந்து இருக்கவும், திருச்சபையில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை பார்த்து கரைப்பட்டு விடாதபடி திருச்சபையிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் இருந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வல்லமைமிக்க தெய்வமே, கருணை மிகு தெய்வமே, இந்த நேரத்திலே உம்மோடு இருக்கக்கூடிய உறவில் இழைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துமஸ் நேரத்திலே ஆண்டவரே, உமக்கு பிறந்த நாளை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. குடும்பங்களில் உள்ள அனைத்து உறவுகளும் உண்டு. என் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இயேசுவுக்கு வானதூதர்களோடு இணைந்து நாங்கள் மகிமையாய் பாட்டுகள் பாடி ஆராதிப்போம் என்று சொல்லி, இயேசுவே தூயவர், 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 விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்றும் இந்த நாளிலே துதித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய விண்ணரசுக்குள் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் அந்த நற்செய்தியை நீர் இந்த நாளில் கொடுத்திருக்கின்றீர். அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும், மனக்குழப்பங்களில் இருந்து வெளியே வரவும், என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த நாட்களிலே உம்மை தேடி வருவார்கள் ஆக. பெயருக்காக பிறந்த நாள் கொண்டாடி விடாதபடி மகிழ்ச்சியோடும் வல்லமையோடும் பரிசுத்தத்தோடும் என் ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உலக அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் போர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. திருச்சபைக்குள்ளே எவ்வளவோ கலக்கங்கள் இருக்கின்றன, ஏமாற்று வேலைகள் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்து கொள்ளாதபடி அறக்குறைவான குருக்கள் உண்டு, அரை குறைவான அருள் சகோதர சகோதரிகள் உண்டு. ஆண்டவரோடு இணைந்து இருந்து இருக்காதபடி தன்னுடைய பதவிக்காகவும் பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் பட்டத்திற்காகவும் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாகவும் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரும்படியாகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. திருச்சபை காயப்படுத்த விரும்பினால் என் ஆண்டவர் அவர்களை விட்டு சென்று விடுவார் என்பதை உணர்ந்து கொள்ளவும், உலகத்தில் அமைதியை குலைப்பவர்களோடு என் ஆண்டவர் ஒரு நாளும் உறவு கொள்ள மாட்டார் என்பதையும் அறிந்து கொண்டும் இந்த நாட்களிலே அமைதிக்காக போராடக்கூடிய நல்ல தலைவர்களை என் ஆண்டவர் எழுப்பிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வாறு செய்ய போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட உமது பிறந்த நாளை கொண்டாட முடியாதபடி கலக்கத்தோடும் வேதனையோடும் ஆண்டவரே குற்ற உணர்வுகளோடும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும், நோய்களை குணமாக்கி ஆண்டவரே, அவர்கள் உம்மை தேடி நாடி வரவும், குடும்பத்தோடு இணைந்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே மரித்து போய் இருக்கிறார்களோ, விபத்தினால் பாதிக்கப்பட்டு மரித்து போய் இருக்கிறார்களோ, இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்களோ, இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று மரித்து போகிறார்களோ, அவருடைய ஆத்மாவை நினைவு கூறுவீராக. உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும், யாதுமறியாத ஆத்மாக்களையும், மறக்கப்பட்ட ஆத்மாக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. காலை பொழுதிலே உமது பிறந்த நாள் அன்றும் ஆண்டவரை உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. உமக்கு பிறந்த நாள் எடுத்து என் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, இரக்கத்தின் தாயே, பூண்டி மாதாவே, ஜெபமாலை அன்னையே, பணிமய தாயே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே, உமது மகளுடைய பிறந்தநாளை கொண்டாட இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தாயே. உங்களோடும் திரு குடும்பத்தோடும் இணைந்து இந்த பிறந்த நாளை மகிழ்ச்சியாய் இருக்கவும், வருங்காலத்திலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழுங்கள். எனக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவருடைய அருளும், ஆண்டவருடைய இரக்கமும், ஆண்டவருடைய சமாதானமும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.